गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமாகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம பாவங்களை பத்தி பாத்துக்கிறோம், பாவகாரகங்களை. இப்ப நம்ம பார்க்க போறது 5ஆம் பாவம். ஏற்கனவே நம்ம 4 பாவங்களை பார்த்துட்டோம். இது 5ஆம் பாவம் அப்படின்னா பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பழைய பதிவுகள் போட்டிருக்கேன். இது 12 பாவங்கள் 30 டிகிரியாக 360 டிகிரியாக பிரிச்சோம். நான் பிரிச்சது பாவம் எந்த லக்ன பாவம் எங்க விழுந்தது அப்படின்னா, நான் துலாம்லயும் விருச்சிகத்துல, துலாம்ல 10 விருச்சிகத்துல 20 சேர்ந்து 30 சொல்லிட்டு ஒரு பாவம் பிரிச்ச முதல் பாவத்தை என்னுடைய பழைய வீடியோலாம் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் உங்களுடைய முதல் பாவம். அந்த பாவத்துல இருந்து நீங்க எண்ணணும். அப்படி எண்ணும் பொழுது வருகின்ற 5ஆம் பாவம், அந்த 5ஆம் பாவத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். இது காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த முதல் பாவம் மேஷம் முதல் பாவம், 2ஆம் பாவம் ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம். இப்ப 5ஆம் பாவம் சிம்மம். இது எல்லாருக்குமே இது பொதுவான ஜாதகம். நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் தனி ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுடைய லக்னத்திலிருந்து என்னன்னா 5வது வீடு எதுவோ அந்த பாவத்தை பத்தி நான் பேச போறோம். அந்த பாவத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது உள்ள என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்ற பத்தின ஒரு பதிவு தான். இந்த முதல் 5ஆம் பாவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 5ஆம் பாவமே அகம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக அடுக்கி வைத்திருக்கிற ஒரு பாவம் எது அப்படின்னு சொன்னா இந்த 5ஆம் பாவம் தான். இது ரொம்ப மென்மையான ஒரு பாவம் இது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்றதும் கருத்துல வச்சுக்கணும், சரிங்களா? நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம துல்லியமாக டிகிரி சுத்தமாக லக்னத்தை குறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, லக்ன புள்ளி எங்க விழுது அப்படின்னு குறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது தொடர்பு கொண்ட பாவ தொடர்புகள்லாம் நிறைய இடங்கள்ல இந்த 5 என்ற 5ஆம் பாவத்தை, அந்த 5ஆம் பாவம் தொடர்பு கொண்ட உப நட்சத்திரம் மற்ற பாவங்களை அதிகமான இடங்கள்ல தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த விஷயங்கள் இதுல என்னென்ன காரகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், பாருங்க. அதனால இந்த 5ஆம் பாவம் என்பது கொஞ்சம் திட்டமாக எல்லாருடைய ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்றது. சரி, வாங்க முதல்ல பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? முதல்ல இந்த 5ஆம் பாவம் என்பதே இயற்கையான விஷயங்கள் அத்தனையும் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மென்மை அப்படின்னு. ஒரு மலர் கூட மென்மையானதுதான். அந்த மலரை ரசிக்கிற தன்மை அது இயற்கையானது இல்லையா? அந்த இயற்கையா அந்த ரசனை வரக்கூடியது எல்லாமே வரும். இதுல என்னதான் இயற்கை, அழகு, ரசனை, வர்ணனை எல்லாமே வரும், சரியா? காதல் எல்லாமே. காதல் ஒருத்தர் மேல வர்றது காதல், உயிர்கள் இடத்துல வர்றது காதல், ஒரு இயற்கை சீன், அந்த மாதிரியான இயற்கையான மலர், இயற்கையான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த இடத்துல நமக்கு காதல் வரும், சரிங்களா? அந்த இயற்கை என்ற ஒரு வார்த்தைக்குள் அத்தனை விஷயங்களும் அடங்குது, சரிங்களா? அந்த மாதிரியான இயற்கையை நம்ம ரசிக்கிறோம், இயற்கையை நம்ம பாராட்டுறோம், இயற்கைய வர்ணிக்கிறோம், இயற்கைய நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றோம். அந்த மாதிரி அது கிட்ட ஒரு அன்பு செலுத்துறோம். காதல்னா ஒரு அன்பு தானே. அது ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துற விதத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பலன்கள் மாறுகிறது. ஆனா காதல் என்பது ஒரு அன்பு. அது தெய்வத்திற்கு மீதும் வரும் காதல், குழந்தை மீதும் வரும் காதல், கணவன் மீதும் வரும் காதல். அது மாதிரி காதல் என்பது அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தான், சரிங்களா? அந்த காதலை பற்றி சொல்லக்கூடிய இடமும் இந்த 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவம் ஒருவருக்கு வலிமையாக 2, 4, 6, 10 அப்படின்னு வந்ததுன்னா அவங்க கிட்ட அந்த காதல் இருக்காது, இந்த ரசனை தன்மை இருக்காது, இந்த இயற்கை தன்மையே இருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன 4ஆம் பாவத்தை பத்தி பேசியிருந்தேன் பாருங்க. அது செயற்கை ஒரு மாதிரி மெஷினரி லைஃபா வாழ்வாங்க, கல்லு மண்ணு மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் நான் பேசியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த 5.
இப்போ ஏன்னா 5க்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம் இதுல இல்லாத விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்காது, அதுல இருக்கிற விஷயம் எல்லாம் இதுல இருக்காது. சரிங்களா? அதுதான் இது. இப்ப வந்து 5ஆம் பாவம் காதல் சொன்ன இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கையா ரசிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடியது இந்த 5ஆம் பாவம். இது வந்து இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களால அந்த ரசிக்கவும் முடியாது, ரசிக்க நேரமும் இருக்காது, அந்த காதலையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதிகமான நேரங்களை செலவிட மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா 2 4 6 10 என்பது அகம் 30%, புறம் வந்து 70% இருக்கு. அப்ப 30% கிட்டத்தட்ட தான் அவங்களால வந்து அந்த உணர்வுகளை அவர்களால் வெளிப்படுத்த முடியும். அவர்கள் மணிமீண்டாக இருப்பார்கள், அகம் சார்ந்து அவர்களால செயல்பட முடியாது. அதே 5ஆம் பாவம் 1 3 7 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அவர்கள் வந்து ரொம்ப ரசனை உள்ளவர்களாக, இயற்கை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுலயும் 5 9 தொடர்பு கொள்ளும் பொழுது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவர்களுடைய ரசனை திறமை அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு அளவோடு இருக்கணும். இது வந்து இன்னும் வலிமையா இதை தொடர்பு கொண்ட கிரகங்கள், அதாவது ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பாவம், அதை தொடர்ந்து 9ஆம் பாவம், அந்த மாதிரியான பல பாவங்களை 7ஆம் பாவம், இதெல்லாம் வந்து 5 9 5 9 என்று தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான காதல் வயப்படக்கூடியவர் என்று நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு காதலோடு இருக்காது, பல காதலை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இது வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆராய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மணமகன் எப்படி இருப்பான், ஒரு என் பெண்ணை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொன்னாலோ, இல்ல எனக்கு வரப்போகிற மனைவி ரொம்ப நல்லவளா இருப்பாளா, என்னை மட்டும் நேசிப்பவளா இருப்பாளா அப்படின்னு கேட்கும் போதோ, இந்த ஒழுக்கத்தை பத்தி கேட்கும் பொழுதோ, நம்ம இந்த 5ஆம் பாவம் நிறைய இடங்கள்ல 5 9 பெற்றிருந்தாலோ நாம் கண்டிப்பாக சொல்லலாம், கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு அளவோடு இருக்கணும். நிறைய இடங்கள்ல இந்த 5 9 வரக்கூடாது. 5ஆம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால இந்த 5ஆம் பாவம் நிறைய இடங்கள்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? இந்த காதல் இருக்கு. இந்த காதலை வெளிப்படுத்துற இடம் என்ன? என் இதயத்து மூலமா தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 5ஆம் பாவத்தினுடைய உறுப்பே இதயம், முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதயத்தின் வழியாகத்தான் நம்ம ஒரு ரசனையா ரசிக்கிறோம், ஒன்னத்தை பேசுறோம், ஒன்ன காதல் உணர்வை வெளிப்படுத்துறோம், காதலிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் இல்லையா? வர்ணனை பண்றோம், எல்லாம் செய்யறோம். அப்போ இதயத்தின் மூலமாகத்தான். இப்போ அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல அந்த இதயத்தால ஏற்படும் ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க இல்லையா? அதெல்லாம் வரும்னா அந்த 5ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொண்டு மற்ற கிரகங்களும் சூரியன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுதும் இந்த இதயம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு இந்த 8 12 வரவங்களுக்கு எல்லாம் காதலே வராது. சரி, காதலிச்சாலும் அது வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா வராது, ஒரு சில நேரங்கள்ல பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் காதல் பிரேக்கப் ஆவறதுக்கு கூட இந்த பாவங்களை நாம் ஆராயும் பொழுது கண்டுபிடித்திடலாம். ஏன்னா ஒரு காதல் அதனுடைய பரிமாண வளர்ச்சி, 5ஆம் பாவம் என்பது காதல், அந்த 5ஆம் பாவத்தினுடைய பரிமாண வளர்ச்சி 3ஆம் பாவம் என்கின்ற 7ஆம் பாவம். அந்த காதல் கல்யாணமாக முடியுமா, அந்த காதல் கல்யாணத்தில் எடுத்து போயிட்டு நிறுத்துமா அப்படின்னும் நம்ம பாக்குறதுக்கான ஒரு பாவம் எது அப்படின்னு சொன்னா இந்த 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவம் நல்ல ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பாக இந்த 5ஆம் பாவம் காதல் கல்யாணத்துல கண்டிப்பா அவர்களை முடிக்கும். அதன் மூலமாக காதலித்தவரை அவர் கைப்பிடித்து வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு அது அடிப்படையிலேயே அமைஞ்சிருக்கும். பெற்றோர்கள் தடுப்பார்களா, மற்றவர்கள் தடுப்பார்களா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 5ஆம் பாவம் அவர்களுக்கு 5 9 5ஐ தொடர்பு கொள்கிறது. அதே 7ஐ தொடர்பு கொள்ளும் பொழுது இல்ல 7ஆம் பாவமும் வருகின்ற உப நட்சத்திரங்கள்லாம் இந்த 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது, இல்ல 5ஆம் பாவ தொடர்பு கொண்ட உப நட்சத்திர கிரகத்தை தொடர்பு கொள்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக காதலித்தவரை அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகத்தை, அந்த ஜாதகரை, அந்த கிரகங்களை இயக்கும். சரிங்களா? அப்போ அந்த காதல் என்பது இதயத்தையும் குறிக்கிறது. அடுத்து என்ன உறுப்பு அப்படின்னா முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பேக் பெயின் வருது, எனக்கு வந்து பேக்ல வந்து ஏதோ நரம்பு அழுத்துது, ஏதோ சொல்றாங்க இல்லையா? பேக் பெயின் வந்து பேக்ல பிரச்சனையா இருக்குது அப்படி. அப்போ பேக் பெயின், பேக்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களால இல்லற சுகத்துல ஈடுபட முடியாது.
எந்த அளவுக்குன்னா அது நிறைய பிரேக்கப் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து உருவாகிற விஷயங்கள்லாம் இந்த முதுகுத்தண்டு வழியாகத்தான் அப்படின்றலாம் சயின்ஸ் சொல்லுது. அதனால அந்த உறுப்புகளும் நம்மளுக்கு பாதிக்கப்படும் பொழுது இந்த 5ஆம் பாவ காரகங்களை அதுவும் தடுக்கும், அதற்கும் ஒரு காரணம் என்று நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம என்னன்னா இயற்கையா வரக்கூடியது, அது மூலமாக அழகை பார்க்கிறோம். அது பூவால இருக்கிற அழகா இருக்கட்டும், பெண்ணாக இருக்கிற அழகா இருக்கட்டும், ஆணாக இருக்க ஆக மொத்தத்துல ஒரு எதிர்பாலினத்திடத்தில் ஏற்படுகின்ற அழகு, அதை தொட்டு நம்ம அதை ரசிக்கிறோம், ரசனை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்றோம், வர்ணனை. அதுக்கடுத்து அது வந்து காதலா மாறுது. அந்த காதல் இதயத்துல போய் முடியுது. அந்த இதயமும் முதுகுத்தண்டு வழியாகத்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் நடைபெறுத்த முடிகிறது. இது இத்தனையும் நம்ம கரெக்டா வரணும், சரியா வரணும், அது போய் கல்யாணத்துல முடியணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த 5ஆம் பாவம் கண்டிப்பாக ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் எளிதாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும். 5, 9 என்றாலும் பரவாயில்லை. ஏன்னா 5, 9 என்கின்ற பாவங்கள் 9ஆம் பாவம் நிறைய 5, 9 நிறைய இடங்கள்ல வரக்கூடாது. அதுக்காக நான் சொன்னேன். இருந்தாலும் 5ஆம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்கிறது, 7ஆம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்கிறது என்றால் பரவாயில்லை. சந்தோஷம். கண்டிப்பாக அவர்களுக்கு காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து 5ஆம் பாவம் வேலை செய்யாது. அவர்களுக்கு 4ஆம் பாவம் வரும் பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும். அவர்களுக்கு காதல் திருமணம் இருக்காது. அங்கே காதலிக்கிறதுக்கு வாய்ப்பும் அவருக்கு இருக்காது. அப்படி காதலித்தாலும் அந்த காதல் சில மாதங்களிலே பிரேக்கப் ஆயிடும். அடுத்து 8, 12 அப்படின்னு சொன்னா இது காதலே வராது. அப்படி காதலிச்சாலும் அது ஏடாகுடமான காதலா இருக்கும். அந்த காதல்னால அசிங்கம், அவமானம், கஷ்டம், கண்ணீர், வேதனை அத்தனையும் படக்கூடிய ஒரு பாவம் இந்த 8, 12. அது 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரியான காதல் சம்பந்தமான அத்தனை விஷயங்களும். அது மட்டும் இல்லாமல் உயிரணுக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உயிரணுக்கள்னா இது வந்து பாலியல் ஹார்மோன்ஸ் உருவாவதா இருக்கட்டும், அல்லது உயிரணுக்கள் உருவாவதா இருக்கட்டும், கருமுட்டை உருவாவதா இருக்கட்டும். ஆணுக்கு என்றால் உயிரணுக்கள், பெண்ணுக்கு என்றால் கருமுட்டை. இதெல்லாம் உருவாகிற இடம். ஒரு உயிரை உருவாக்கும் திறன், ஒரு உயிரையே உருவாக்குறாங்க இல்லையா? ஏன்னா இந்த 5ஆம் பாவத்தினுடைய முதல் காரகமே குழந்தைதான். புத்திரஸ்தானம், அதுக்கப்புறம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாவமே குறிப்பிடப்படுறது அதுதான். சரிங்களா? அப்ப அந்த ஒரு குழந்தைய உருவாக்குற திறன் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இடமும் இந்த 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவம் மிக மிக 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு தான் குழந்தை பாக்கம் எளிதில் கிடைக்கும் என்பது ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அது எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுதே நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லலாம். அது வந்து காதல் திருமணமா, இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, இல்ல குழந்தை விரைவிலே கிடைக்குமா, இல்ல குழந்தை லேட்டா கிடைக்குமா, குழந்தை பிறக்கும் போது ஆபரேஷன் பண்ணி பிறக்குமா, இல்ல குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பிறக்குமா, இல்ல நார்மலாவே பிறக்குமா, குழந்தைக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து இந்த 5ஆம் பாவத்தை கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி எல்லோருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் மீண்டும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இந்த 5ஆம் பாவத்தில் இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.